ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பலாப்பழத்தை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யலாம். என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம பலாப்பழம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெல்லம் எடுத்துக்கோங்க. பலாப்பழம் எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பலாப்பழம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால வெல்லம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோட்டா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஹாப்டான டிஷ்ஷுன்னு சொல்லுவேன் இதை. ஸோ இப்போ பலாப்பழம் சீசன் தான். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பலாப்பழம் போண்டா செம்ம சூப்பராக வந்திருக்குல்ல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் சாஃப்டாக ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னா நீங்களும் சீக்கிரமாக பலாப்பழம் வாங்கி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.